சார் இப்போது நீங்கள் நாடகம், சின்னத்திரை, சினிமா அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க உங்கள் துணைவியார்? அதாவது முதல்ல இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்களா, அவங்க கதவை சாத்திட்டு அங்கே உட்காந்துட்டாங்க. அனாவசியமாக இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. ஆனால் சின்ன வயசுலேயே எங்கள் மாமாலாம் டாபாவில் நடிச்சுட்டு அது மாதிரி இருந்ததுனால ஒரு நேச்சுரலாகவே போயிட்டு சப்போர்ட். அது ஒன்றும் இல்லை. இப்போ என் பையன் மியூசிஷியன், என் ஒய்ஃப் வந்து மியூசிக் டீச்சர். அவங்களுக்கு நான் ட்ராமாவுக்கு போகிறேன், ரிஹர்சலுக்கு போகிறேன்னா எனக்கு ஏதோ சாண்ட்விச் பண்ணி கொடுத்து தண்ணி கொடுத்துட்டு எல்லாத்தையும் ட்ராமாவுக்கு போனாக்க அது என்னடானாக்க நீங்கள் ட்ராமாவுக்கு போனீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு நான் வீட்டில் ஃப்ரீயாக இருப்பேன். இங்கே உட்காந்துட்டு குத்துறதா குடையாது இல்லாமல் நான் நிம்மதியாக சீரியல் பார்த்துட்டு இருப்பேன். அதனால தானே அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் இவன் வீட்டை விட்டு ஒரு 3 மணி நேரம் போகிறதே பெட்டர் அப்படின்னு தோணி இருக்கான். ஏதாவது ஒரு நாடகம் பார்த்து இதில் நல்லா நடிச்சிக்கன்னு சொல்லியிருக்காங்களா? எந்த நாடகத்துலையும் நான் நடிக்கலைன்னு சொல்லலை. அதுவே பெரிய சர்டிஃபிகேட். என்ன நீங்கள் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லலை. ஏதோ வந்து பார்ப்பேன், பரவாயில்ல பரவாயில்ல. இப்போ உங்களோட சன்னின்லாம் இவங்கெல்லாம் நாடகம் பார்த்துருக்காங்க, வருவாங்க. ஆனால் இதில் என்னென்னா என் பையனுக்கு எனக்கு ஒரு அக்ரிமெண்ட்டே உண்டு. அவன் சொல்லிட்டான், தப்பி தேவதை கூட நீ பாடக்கூடாது, நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு. அது அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் அவன் வந்து ரெண்டு படத்தில் நடிச்சிட்டான். ராஜீவ் மேனன் படம் பாருங்க, இது இந்த இதுவா சர்வம் தாளமயம். ஆமாம், ஜிவி பிரகாஷ். அதில் நானும் நடிச்சிருக்கேன். அப்படியா? ஆமாம். அப்புறம் அந்த கோவிட் டயத்தில் ராஜீவ் மேனன் இன்னொரு படம் எடுத்தார், புத்தம் புது காலை, அதுலேயும் நடிச்சிருக்கான். ஸோ அவன் வந்து இந்த ப்ராமிஸை பிரேக் பண்ணிட்டான். ஆனால் நான் பாடலை. நான் பாடினேன்னா பூர்ணம் சொல்லியிருக்காரு. ஒரு தடவை இவனுக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்க, சரணுக்கு பம்பூரா ப்ரைஸ், ஃபஸ்ட்டு ப்ரைஸ். அதை அன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டு பூர்ண விஸ்வநாதன். அதை தம்பூராவை எடுத்துக்கிட்டு நான் மாடியிலேருந்து இறக்குறேன். முன்னாடி பூர்ணம் அவன் தோளில் கையை போட்டுன்னு நன்னா பாடினேன் சொல்லிட்டு போகிறார். திடீர்னு பூர்ணம், ஏன்டா அந்த தம்பூரா எங்கடா அப்படின்னு பின்னாடி அப்பா கொண்டு வர்றாரு. ஏய், முதல்ல அவன் கையிலேருந்து தம்பூரா வாங்க. அவன் கவியில் தம்பூரா இருந்தால் he will be tempted to sing. If Chandru sings, that will be a national disaster அப்படின்னாரு. ஸோ அதுதான் சங்கீதத்தோட என்னோட இது. இப்போ நீங்கள் வந்து வெளிநாடெல்லாம் ட்ராமாவுக்கு அதிகம் போயிருக்கீங்க? போயிருக்கேன். என்னென்ன நாட்டுக்கு? அமெரிக்கா. வேற யார்? அமெரிக்காவில் இந்த முத்துக்குமார் மயூரப்பிரியாவோட விவாகமறை.com, அது வந்து சாக்ரமெண்டோ, சான் ஜோசே, அப்புறம் ஹூஸ்டன், அங்கெல்லாம் நடந்தது. உங்களை விட உங்கள் சன் அதிகமாக வெளிநாடு போயிருக்காரா? அவன் வந்து ஃப்ரீக்வெண்ட். இப்போ 23 இப்போ நேற்றுக்கு தான், இன்னைக்கு கார்த்தால தான் கிளம்பி போயிருக்கான் பெங்களூருக்கு. பெங்களூர்லேருந்து சிக்மங்களூரில் கச்சேரி, அதை முடிச்சுட்டு ஹைதராபாத்தில் கச்சேரியை முடிச்சுட்டு மஸ்கட்டில் கச்சேரி இருக்குது. மஸ்கட்டை முடிச்சுட்டு அவர் இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் 28ஆம் தேதி தான் வர்றார். நம்ம வந்து வருஷத்துக்கு 2 தடவை அமெரிக்காவுக்கு போகிறான். நிறைய இஸ் ஃபேர்லி, நீங்கள் பார்க்கலாம், ஜன்னல் ஓரம்னு ஒரு யூடியூப் பாருங்க, சிக்கல் கிரிச்சரன் போட்டால் வரும். அவன் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல். அவன் என்னை விட நல்லா இருப்பான் பார்க்கறதுக்கு. முக்கியம் இல்லையா? இப்போ நீங்க நிறைவான வாழ்க்கை வாழறீங்களா? உங்களுக்கு பேரன் பேத்தி எத்தனை பேரு? எனக்கு வந்து ஒரு ஒய்ஃபு, ஒரு பொண்ணு, ஒரு பையன். ஒரு பொண்ணு, என் பொண்ணு வந்து இந்த ஸ்கூலில் MCTM ஸ்கூலில் வைஸ் பிரின்சிபலாக இருக்கா, மேத்ஸு. நான் நாரதகாண்ட சபாவில், ஆமாம், அதுக்கு பின்னாடி தான் அவங்க வீடு. இப்போ தான் அந்த பேரன், இப்போ தான் என் பொண்ணோட பையன் இப்போ தான் இங்கேருந்து போனான். பையன் வந்து இந்த பக்கத்துலேயே சில்ட்ரன் கார்டன் ஸ்கூல் பக்கத்தில் அவனுக்கு ஃப்ளாட் இருக்குது, அவன் அங்கே இருக்கான். அவனுக்கு 2 குழந்தைகள், ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை. அந்த வித்யாமந்திரில் படிக்கிறான். அதாவது இது போருமே நினச்சா போரும் சார். இது மாதிரி நிறைய சம்பாதிக்கணும், ஒரு அவுடி கார் வச்சுக்கணும், ஒரு பென்ஸ் கார் வச்சுக்கணும்னு நான் என்றைக்குமே நினச்சதில்லை. அட இது போருண்டா. இதே சொல்கிறேனே,
நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, நல்லா நடிக்கிறியாடா ஏன்டா அப்படிங்கிற போது இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு. கண்டிப்பா. முக்கியமாக இன்னொன்று சொல்ல வரதுட்டு, நான் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் படத்தில் நடிச்சிருக்கேன். பார்த்துருக்கேன் நான் கூட. அது என்ன கேட்டால் இந்த சீரியல் சினிமா இதெல்லாம் விட ஆட் ஃபிலிம் பெட்டர். கண்டிப்பா. நான் ஒரே நாளில் முடிச்சிடலாம் ஷூட்டிங்கை. ஸ்கிரிப்ட் கிடையாது. அவன் சொல்லுவான் இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு. சமயத்தில் கொஞ்சம் அசந்தாக்க அந்த போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை நம்மளே எடுத்துகிட்டு வந்துடலாம். அது கூட அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரப்பா இந்த வேஷ்டி நல்லா இருக்கு, சரி நீங்கள் போட்டு போங்க அப்படின்றான். அட்வர்டைஸ்மெண்ட் நிறையா நடிச்சிருக்கேன். நல்ல பேமெண்ட். ஒரு நாளைக்கு 20,000 ரூபா கொடுத்துட்றான் கையில். கண்டிப்பா. ஒரே நாளில் முடிஞ்சிடுறது. ஒரு வாரம் நடிச்சு கிடைக்காதது. சீரியல்லாம் சொல்றேன், ஒரு வாரம் நடிச்சாலும் அந்த அமௌண்ட் வாங்க முடியாது. தெரியல என்னவோ எனக்கு அது செட் ஆகல. அது அவங்களோட வே ஆஃப் ஒர்க்கிங். இப்போ உங்க காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் இப்போ யாராவது சந்திக்கிறீங்களா? அவங்களோட பழக வாய்ப்புகள்லாம் இருக்கா? நிறைய பேர். கூத்தபிராணியில் பூர்ணம் இல்லை, KSN சுந்தர், KS நாகராஜனோட பையன், அவன் வந்து நங்கநல்லூரில் செட்டில் ஆகிட்டான். ஷோபா இல்லை, யாரையும் அந்த பீரியட். பல்தேவ் எங்கேயோ இருக்காரு, ஜாஸ்தி இல்லை. உங்கள் டைம் இப்போ எப்படி போயிட்டுருக்கு பொழுதுபோக்கு? நான் ஒரு நல்ல தீவிரமான அரசியல் நோக்கர். ஓ. யாரும் கேட்குற இடம் இல்லையோ இந்த கதவை சாத்திக்கிட்டாது என்னோட அரசியல் குறை நிறைகளை கொட்டி தூக்கிடுவேன். யார்கிட்ட? யார்கிட்ட? ஒத்துருமே இருக்க மாட்டேன். அப்படின்ட்டு அதான் நான் ஒரு அரசியல் நோக்கர். இது நடந்தால் இது தப்பு. அதாவது எல்லாம் இந்த வயசான கேஸ் எல்லாமே ஏதாவது கரப்ஷன் நடந்ததுன்னா அப்படின்னு தோணும். இந்த காலத்து ஆட்களுக்கு, இந்த காலத்து யங்ஸ்டர்ஸுக்கு அது ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்லை. கண்டிப்பா சார். இந்த மாதிரி அவர்கள சரி எல்லாரும் பணம் பண்ணுறாங்க, அவங்களும் பண்ணிட்டு போகிறாங்க, உங்களுக்கு என்ன சார், இதுதான் அவங்களோட ரியாக்ஷன். ஆனால் நம்ம அப்படி இல்லை. ஏன்னா அந்த காமராஜ், கக்கன், மன்றாடி அருவி பார்த்துருக்கோம் நம்ம. அதனால அந்த மாதிரி ஒரு காலம் வருமான்ற ஒரு எண்ணங்கள், இயக்கங்கள் இருக்கா? கஷ்டம். ஏன்னா நீ எவ்வளவுதான் நல்லவனா இருந்தாலும் இந்த முதல்வன் படத்தில் அர்ஜுன் கடைசி சீனில் சொல்லுவார், மணிவண்ணன் கேட்டு அந்த துப்பாக்கியை எடுத்துட்டு டக்குன்னு ரகுவரன்ட்டு தூக்கிவிட்டு, ரகுவரன் டக்குன்னு ஷூட் பண்ணிட்டு என்னையும் ஒரு அரசியல்வாதி ஆக்கிட்டீங்களே. அதுதான் அந்த டைலாக் எழுதினது யார் தெரியுமா? சுஜாதா. அதுதான் நிதர்சனம். ஸோ எவ்வளவு நீ நல்லவனா இருந்தாலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவுட் ஆஃப் கம்பல்ஷன் யூ வில் ஹேவ் டு மேக் அ காம்ப்ரமைஸ் அப்படின்னு வந்துடுறது. இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். இப்போ நீங்கள் சிவாஜி படம் நடிக்கும் போது சங்கர் சார் வந்து ஒரு நாடகம் தில்லைராஜன் குழுவிலேருந்து தான் போட்டோம். தெரியும், அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் பேசியிருக்கேன். ஏன்னா அவர் பழைய ஆட்கள் பார்த்தா பேசுவார், நல்லா பேசுவார். சங்கர் நல்லா பேசுவார். இப்போ வந்து சார் நிறைவு பகுதிக்கு வரோம் சார். இப்போ இது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து பெரிய நிறுவனத்தில் வேலை செஞ்சுருக்கீங்க, கலா நிலையத்தில் இருந்திருக்கீங்க, பல நாடக குழுக்களில் நடிச்சிருக்கீங்க. அப்புறம் முக்கியமாக நான் என் ஃபேமிலி எனக்கு ஹெல்ப் பண்ணுதான்னு கேட்ட மாதிரி என் கம்பெனி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அந்த மேன்பேக்கில் இருந்தபோதாகட்டும், ட்ராமாவுக்கு போகாதுன்னு சொன்னதுக்குள்ள, ஏன்னா மெடிக்கல் எபிஸ்டேட்டியாக இருந்தப்போ ஒரு டாக்டர் வந்து அடுத்த நாள், நேற்றுக்கு ஒன்று ட்ராமாவில் பார்த்தேனேப்பா நீ தானே அப்படின்ற. தட் கேவ் மீ எக்ஸ்ட்ரா. இப்போ நான் பாலேப்பூன் கம்பெனியில் மேனேஜராக இருந்தேன். பாலேப்பூன் கம்பெனி எனக்கு அவ்வளோ என்கரேஜ் பண்ணாங்க. லீவு எப்போ வேணாலும் கொடுத்துருவார் அவர். கோபால்கிறவர், சார் டெல்லியில் ட்ராமா இருக்க போயிட்டு வரணும் சார், நீங்கள் அவசரப்பட்டு வராங்க சார், ஃப்ளைட் நான் கொடுக்குறேன் சார். என்னது அப்படின்னாக்கா, அப்புறம் பெங்களூருக்கு போகணும் சார், சார் நான் டிக்கெட் போடுறேன் சார், நீங்கள் மெதுவாக வாங்க சார். அப்புறம் தான் என்னோடய அசிஸ்டன்ட் சொன்னான், என்னப்பா இப்படி ஒரு நல்லவராக இருக்காரு பாஸு அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் லீவில் போகிற போதெல்லாம் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, ஆஃபீஸில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, அதனால தான் உங்களுக்கு எப்போ வேணாலும் லீவ் கொடுக்குறாங்க. உங்ககிட்ட இப்போ பேசுனதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு எப்பவுமே ஒரு விஷயத்த ஒரு ஜாலியாகவும் ஒரு சிரிப்பாகவும் ஒரு லேசியாகவும் எடுத்துப்பீங்களா எந்த விஷயத்தையும்? இல்லை சார், நான் வந்து ரொம்ப விஜய் மாதிரி தான், ரொம்ப ரெட்டிசன் மேன் தான். இது மாதிரி ஏதாவது அக்கேஷன் கிடைக்கிற போது என் மனசில் இருக்கிறது அப்படியே போட்டுருக்கேன் வழியே. அதர்வைஸ் இப்படி கொஞ்சம் ப்ரூடிங் டைப். அதாவது எப்படி சொல்கிறது, எனக்கு கவலைகள் இல்லைன்னா தான் கவலை வரும். வெரி ப்ரூடிங் டைப்.
பேரம்பேத்திகள் இருந்தால் சந்தோஷமா இருப்பேன், பையன் வந்தா பொண்ணு வந்தா. அதுக்கப்புறம் என்னடா இப்படி இருக்கு இது இருக்கு, ஏதாவது ஒரு ஒரே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது பேசும்போது போர் அடிக்கிறீங்கன்னு வீட்டில் சொல்லுவாங்களா மேடம்? பேசினா தானே பேசினா தானே போர் அடிக்குன்னு சொல்லுவாங்க. பேசுறதே இல்லை. அவர் ஏதோ சரி சார், இப்போ நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். யாருக்காவது நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா யாருக்கு சொல்லுவீங்க? எதுக்கு நன்றி. இப்போ மனைவிக்கோ இல்லை மகனுக்கோ இல்லை யாருக்கோ நான் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யாருக்கு சொல்லுவீங்க? பழனிக்கு தான். இத்தனை வருஷம் கழிச்சு என்னை வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணி ஒரு யூடியூப்ல போட்டு எனக்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்து, அதனால பழனிக்கும் உன் பேர் என்னப்பா பாலா, பாலாவுக்கு தான் நன்றி சொல்லணும். இல்லை இப்போ இது நீங்க எதிர்பார்த்துருக்க மாட்டேன். இல்லை நான் எதிர்பார்க்கல. இல்லை வீட்டில் இப்போ மிஸ்ஸஸ்க்கு நான் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் வந்து அவங்க செஞ்சாங்க அவங்களுக்கு தேங்க்ஸே சொல்லலை அப்படின்னு தோணும்ல. அப்படி ஒன்றும் அவங்க பண்ணலை. அது பார்ப்பாங்கல்ல, இதை பார்ப்பாங்கல்ல. பார்ப்பாங்க ஏதோ பார்த்துட்டு அப்படின்னு. ஏன்னா அவங்க ஃபீல்டு வந்து மியூசிக். இப்போ அவங்க ஆக்சுவலாக உள்ள வந்து கிளாஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க ஸ்கைப்பில். ஓகே ஓகே ஓகே. ஸ்கைப்பில் இந்த ஃபாரின் ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுக்கு இப்போ பகல் இப்போ எடுப்பாங்க, நாளைக்கு காத்தால 7:30 மணிக்கு எடுப்பாங்க. அப்படிதான். சரி சார், உங்களுடைய பொன்னான நேரத்தைன்னு சொன்ன அதெல்லாம் ஒன்றும் நான் வெட்டியாக தான் இருந்தேன்னு சொல்லுவீங்க. ஒரு பொண்ணான நேரமும் இல்லை. அனாவசியமாக நான் ரொம்ப பிஸின்னு சொல்லிக்குது எதுக்கு? எங்களுக்காக எங்களுடைய வெல்கம் தமிழ் டாக்கீஸ் நேயர்களுக்காக உங்களுடைய அனுபவத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் வெல்கம் தமிழ் டாக்கீஸ் நேயர்களுக்கு ஏதாவது நீங்கள் சொல்கிறதுக்குன்னு ஏதாவது இருந்தால் சொல்லலாம். இதில் நான் ரொம்ப இந்த சினிமா சீரியலில் எப்படி ரொம்ப தீவிரம் காமிக்கலையோ, இந்த டிஜிட்டல் மீடியாலேயே நான் ரொம்ப ஆக்டிவாக இல்லை. சில பேர் காத்தால எந்தெந்த வாட்ஸ்அப் இப்படி போட்டு இப்படி போட்டு அதுலேயே ஒரு குடுத்தனமே பண்ணுவாங்க. கண்டிப்பாக சார். சில பேர் யூடியூபு, ஃபேஸ்புக்கு, அப்புறம் இன்ஸ்டா அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. யூடியூப்பில் நியூஸ் பார்ப்பேன், பேரம் பேத்தி பையன் அவங்களோட யூடியூப்பில் ஏதாவது பேசுவேன், வாட்ஸ்அப்பில் பேசுவேன், சந்திரமோகனோட பேசுவேன். ஏன்னா அவர் அப்பப்போ அனுப்பிச்சிட்டே இருப்பார். அவ்வளோதானே வழியா. ஐ எம் நாட் வெரி ஆக்டிவ் ஆன் சோஷியல் மீடியா. ஏன்னா நீங்கள் அதில் ஆக்டிவாக இல்லாதவங்க தான் ஆக்டிவாக இருக்கீங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, தேவையில்லாதெல்லாம் நம்ம தலையில் இறக்கி வைப்பாங்க. ஏன்னா என் பேரம் பேத்தி சொல்கிற ஏதாவது யூடியூப் பார்த்துட்டு, தாத்தா இது ஏஐ தாத்தா. ஆமாம். என்னடா ஏஐன்னா நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. ஏஐ தாத்தா இதெல்லாம் நம்பாதீங்க ஒன்று. இல்லை நான் சொன்னேன் நான் என் வெரி குட் ஏஐ அப்படின்னு. அப்படியா? ஆக்டிவ் இன்டெலிஜென்ஸ் இல்லை, ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸ். என்னுடைய ஏஐ ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸ். அது போருமே, எதுக்கு அதை போட்டு? ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லலாம். ஒன்றும் பர்டிகுலர் இல்லை. நான் வந்து ரொம்ப ஆழ்ந்த பக்தி உள்ளவன், ரொம்ப ஆன்மீகத்தில் ஈடுபாடு. வீட்டில் எல்லாருமே அப்படிதான். அதனால ஆண்டவன் பாரத தேசத்துக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வழியைத்தான் காமிப்பார். நான் எந்த மதத்தையும் நாம் இந்துவாக பிறந்தாலும் இந்த மதம் நல்லது அந்த மதம் கெட்டது அதெல்லாம் நான் ஒன்றும் வச்சுக்கிறது இல்லை. இது இவன் சாப்பிட்டாக்கா நம்ம கொடுக்கக்கூடாது, இவன் சாப்பிட்டா நான் எல்லா இடத்துக்கும் போய் சாப்பிடுவேன், எல்லா இடத்துக்கும். ஆனால் நான் வெஜிடேரியன். இவ்வளோதானே ஒழிய பாரத தேசத்துக்குன்னு ஒரு திணி இது உண்டு, அது காக்கப்பட வேண்டும். அது பகவான் அதை பார்த்துப்பார் அப்படிங்கிறது என்னோட. ஓகே சார், இது வரைக்கும் நம்மளுடைய வெல்கம் தமிழ் டாக்கீஸ்க்காக கலாநிலையம் சந்திர சார் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தெல்லாம் நமக்கு ஷேர் பண்ணார். இந்த அவர் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு விஐபியோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். KS பழனி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.